ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஆன் த கோஆர்டினேட் ஆக்சிஸ். ஸோ இதுல வந்து நீங்க பாயிண்ட்ஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2 பாயிண்ட்டுமே எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருந்துச்சுன்னா, அதோட டிஸ்டன்ஸ் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 2 பாயிண்ட்ஸ் லை ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ், தென் தி டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அதான் டெஃபினேஷன்லயே குடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இஃப் 2 பாயிண்ட்ஸ் லை ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ், தென் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் them is equal to the difference between x coordinates அவ்வளவுதான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ 2 பாயிண்ட் இப்படி இருக்கு. இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. இதோட கோஆர்டினேட்ஸ் பாத்தீங்கன்னா x2, 0, இதோட கோஆர்டினேட்ஸ் x1, 0 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் நீட்டா எழுதலன்னு நினைக்கிறேன். x2, 0, அப்புறம் இது x1, 0. ஓகேவா? x1, 0 கொஞ்சம் குட்டியா எழுதிருக்காங்க, பெருசா எழுதிக்கிறேன். ஸோ x2 மைனஸ் x1 போட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஏபி கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி பாத்தீங்கன்னா x2 மைனஸ் x1. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி அவங்க இப்படி கொடுப்பாங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பினா ஏ கமா பின்னு போடுவீங்க. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி டு ஏனா பி கமா ஏன்னு போடுவீங்க. அவ்வளவுதான். பி கமா ஏ. ஸோ ரெண்டுமே ஒண்ணுதான். பேசிக்கா ஏ பின்னு கூப்பிடலாம் இல்ல பிஏன்னு கூப்பிடலாம். பட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் தான், லென்த் ஈக்குவல் தான். லென்த் ஆஃப் திஸ் லைன் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா 3 யூனிட்ஸ் தான் வரும். ஓகேவா? ஏன்னா அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. 2,0, 5,0 மார்க் பண்ணதுனால நான் 3 யூனிட்ஸ் சொல்றேன். பட் நீங்க ஜென்ரலா என்ன போடலாம்னா மாட் ஆஃப் x2 மைனஸ் x1 போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஏன் இந்த இடத்துல மாட் போடுறேன்? ஏன்னா மாட் தான் உங்களுக்கு இன்புட் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவா கொடுத்துரும். ஸோ மாட் 5 ஈக்குவல் டு 5, மாட் ஆஃப் மைனஸ் 5 ஈக்குவல் டு பிளஸ் 5. அவ்வளவுதான். ஸோ மாட்ல நீங்க பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் சரி, நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் சரி, அது பாசிட்டிவா மாத்தி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ என்ன இன்புட் கொடுத்தாலும் அது சைனை மாத்தி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் நீங்க இன்புட்டா மாட் ஃபங்க்ஷன்ல போட்டாலும் உங்களுக்கு அதோட ஆப்போசிட் சைன்ல ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தா பாசிட்டிவ் நம்பரே ஸ்பிட் பண்ணி விட்டுரும். ஸோ மாட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நீங்க போட்டுக்கலாம். மாட் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் எக்ஸ், மாட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் எக்ஸ்னு போடலாம். ஸோ இன்புட் வந்து நீங்க என்ன கொடுத்தாலும் அவுட்புட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். சைனை மாத்தி கொடுத்துரும் உங்களுக்கு. சப்போஸ் இன்புட் வந்து நீங்க நெகட்டிவ் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் சைன் எடுத்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் சைன் கிடைச்சிரும். அவ்வளவுதான். ஸோ மாட் ஃபங்க்ஷன் நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் நீங்க பாத்துக்கலாம். இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாட் ஃபங்க்ஷன்ல நீங்க என்ன இன்புட் போட்டாலும் அவுட்புட் பாசிட்டிவ் தான். ஓகேவா? நீங்க நெகட்டிவ் நம்பர் இன்புட் போட்டாலும் சரி, பாசிட்டிவ் நம்பர் இன்புட் போட்டாலும் சரி, அவுட்புட் வந்து பாசிட்டிவ் தான். ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது போலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி டு ஏ ஒன்று தான். ஏன்னா மாட் போட்டிருக்கிறதுனால மாட் ஆஃப் x2 மைனஸ் x1 இஸ் த சேம் அஸ் மாட் ஆஃப் x1 மைனஸ் x2 நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ சப்போஸ் இப்போ x2 தான் பெருசு இந்த இடத்துல. ஸோ 5 மைனஸ் 3, 5 மைனஸ் 2 போட்டீங்கன்னா 3 கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 5,0 தானே இந்த பாயிண்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. திஸ் பாயிண்ட் இஸ் நதிங் பட் 5,0. திஸ் பாயிண்ட் இஸ் நதிங் பட் 2,0. அதுதான் அவங்க x1,0 கொடுத்துருக்காங்க. இது x2,0 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மைனஸ் 2 போட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் 3 தான் வரும். டிஸ்டன்ஸ் இஸ் நதிங் பட் 3 யூனிட்ஸ். ஓகேவா? சோ இது நீங்க சப்போஸ் 2 மைனஸ் 5 போட்டீங்கன்னா டிஸ்டன்ஸ் -3 வரும். பட் நீங்க மாடுக்குள்ள -3 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் +3 கிடைச்சிரும். அவ்வளவுதான். மாட் ஆஃப் -3 ஈக்குவல் டு +3. மாட் ஆஃப் +3 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு +3. ஓகேவா? சோ இப்போ நம்ம இது பார்க்கலாமா? பாயிண்ட்ஸ் ஆன் y ஆக்சிஸ். சோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 2 பாயிண்ட்ஸ் லை ஆன் தி y ஆக்சிஸ், then the distance between them is equal to the difference between y coordinates. அவ்வளவுதான். சோ இப்போ y2 மைனஸ் y1 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ இந்த பாயிண்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 0, y2 இது 0, y1. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது என்னதுன்னா 1,5 நினைக்கிறேன் இந்த பாயிண்ட். 1, இல்ல சாரி 0,5. சோ நான் தெரியாம இங்க மார்க் பண்ணிட்டேன். சோ ஆக்சுவலா இந்த 2 பாயிண்ட் பத்தி பேசுறாங்க அவங்க. இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் பேசுறாங்க. இந்த டிஸ்டன்ஸ்க்காக இது கொடுத்துருக்காங்க. இந்த லைன் கொடுத்துருக்காங்க. பேசிக்கா இந்த டிஸ்டன்ஸ், அதாவது PQ டிஸ்டன்ஸ் வந்து அவங்க குறிக்கிறதுக்காக இந்த லைன் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சோ P வந்து 0,y1, Q வந்து 0,y2. சோ 0,2 ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா. சோ 0,y1 சும்மா ஜென்ரலா அவங்க கொடுத்துருக்காங்க. சோ அப்பதான் இந்த ஃபார்முலா வந்து நீங்க ஜென்ரலா தான் போடணும். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப 5,0, 2,0 கொடுத்தா உங்களால ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ண முடியாது. அதான் பிரச்சனை. நீங்க கண்டுபிடிச்சிடலாம் டிஸ்டன்ஸ், பட் ஃபார்முலாவே கிரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஃபுல் ஃபார்முலா நீங்க கிரியேட் பண்ணணும்னா நீங்க அன்னோன் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணாதான் கிரியேட் பண்ண முடியும். சோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சோ 2 பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க x2 மைனஸ் x1 போடணும். அது மாட் ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ரெண்டுமே ஹாரிசான்டல் லைன்ல இருந்துச்சுன்னா. இப்ப 2 பாயிண்ட்டுமே வெர்டிகல் லைன்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், y ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அதுவும் y2 மைனஸ் y1 போடணும். அதுல நீங்க வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் y கோஆர்டினேட்ஸ் எடுக்கணும். அவ்வளவுதான். சோ இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு, ஒரு பாயிண்ட் இங்க இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு லைன்ல இருக்கு. சோ y ஆக்சிஸ்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனி லைன் விச் இஸ் பேரலல் டு y ஆக்சிஸ் அந்த மாதிரி லைனை கூட நீங்க எடுத்துக்கலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க y2 மைனஸ் y1 போடணும். அவ்வளவுதான். சோ y2 மைனஸ் y1 போட்டா நீங்க மாட் சிம்பிள்குள்ள போட்டுடணும். மாட் ஃபங்க்ஷனுக்குள்ள போட்டுடணும். சோ உங்களுக்கு ஆன்சர் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஓகேவா? சோ ஏன்னா டிஸ்டன்ஸ் எப்போதும் பாசிட்டிவா இருக்கணும். அதனால நம்ம மாட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இதை புரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் போலாம். Distance between 2 points lying on line parallel to coordinate axis. Okay. So இதுல என்ன கொடுத்துருக்காங்க? Consider the points A and B. Since y coordinates are equal
ஆர் ஈக்குவல் த பாயிண்ட்ஸ் லை ஆன் லைன் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே. ஸோ ஓகே, இப்போ இங்க 2 பாயிண்ட்டையும் மட்டும் அப்சர்வ் பண்ணுங்களா. ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட் பாருங்க, இது ஏ, இது பி, இது வந்து பி, இது கியூ. ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான் ஆக்சுவலா. ஏபி இஸ் ஈக்குவல் டு பி கியூ. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சுவலா இங்க ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. நான் இப்போ வரைச்சு காட்டுறேன். இப்போ இந்த ஒரு பிளாக் கலர்ல ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. கரெக்டாக வரைஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு பிளாக், இந்த இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை எடுத்துக்கிறேன். இதோட சூப்பர் இம்போஸ் பண்ணா கரெக்டா மேட்ச் ஆகுதா? கரெக்டா மேட்ச் ஆகுது, பெர்ஃபெக்டா. ஸோ ஆக்சுவலா இந்த லைன் எடுத்து இங்க மூவ் பண்றாங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ணல. இந்த லைன் எடுத்து நீங்க y ஈக்குவல் டு -2 அப்படின்ற இடத்துல இருந்து நீங்க y ஈக்குவல் டு 0 அப்படின்ற லைனுக்கு மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற மாறும், அந்த லென்த் மாறுமா? மாறாது. ஸோ பேசிக்கா அந்த லைனை மூவ் பண்றோம், இந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு மூவ் பண்றோம், வேற எதுவுமே பண்ணல. பட் ஸ்டில் அந்த லென்த் மாறாது. ஸோ ஆன்சர் ஒண்ணுதான். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூன்னு இதை வச்சு நீங்க சொல்லிடலாம். ஸோ பேசிக்கா நான் அது வெறும் டிரான்ஸ்லேட் தான் பண்ணேன். ஸோ இந்த இந்த பாயிண்ட் ஆக்சுவலா என்னது, இந்த பாயிண்ட் நம்ம 2, -2 கூப்பிடலாம். ஸோ திஸ் இஸ் நதிங் பட் 2, -2 பாயிண்ட் ஏ. இது பாத்தீங்கன்னா 5, -2. ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2, -2 டு 5, -2 இஸ் சேம் அஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 2, 0 டு 5, 0. அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த லைனை நம்ம என்னன்னு கூப்பிடுவோம் ஆக்சுவலா, இந்த பர்டிகுலர் லைனை நம்ம y ஈக்குவல் டு -2 அப்படின்ற லைன் கூப்பிடுவோம். y ஈக்குவல் டு -2நாலும் சரி, y ஈக்குவல் டு 0நாலும் சரி, இந்த டிஸ்டன்ஸ் மாறாது. ஓகேவா. இந்த டிஸ்டன்ஸ் மாற போறது இல்லை. வெறும்னா இந்த பாயிண்ட் தூக்கி இந்த இடத்துல வச்சீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ்லாம் மாறாது. வெறும்னா வேற அந்த அது ஒரு இன்னொரு லைனுக்கு மேல ஷிஃப்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஷிஃப்டிங் இட் அப்வர்ட்ஸ். ஓகேவா. இதை நீங்க மேல இப்படி போடுறதுனால ஒரு லென்த், ஒரிஜினல் லென்த் மாற போறது இல்லை. அதான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்படியும் நீங்க யோசிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் லைங் ஆன் லைன் parallel டு கோஆர்டினேட் ஆக்சஸ், இப்படிதான் நீங்க யோசிக்கணும். அதே மாதிரி y ஆக்சஸ்லயும் இதே தான். ஸோ சப்போஸ் 2 பாயிண்ட் வந்து y ஆக்சஸ் மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 2 பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 பாயிண்ட் PQ ஈக்குவல் டு ஏபி நீங்க சொல்லலாம், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. ஸோ இங்கேயும் அதே மாதிரி நீங்க அந்த டிரான்ஸ்லேஷன் மூவ்மெண்ட் பத்தி யோசிக்கலாம். இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை நான் இப்படி ஷிஃப்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இங்க மூவ் பண்றேன்னா அதே தான், சேம் ஸ்டஃப், சேம் தான். ஸோ பேசிக்கா இந்த PQ இஸ் நத்திங் பட் ஏபி அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம், அவ்வளவுதான். ரெண்டுமே 3 யூனிட்ஸ் தான். ஸோ 2ல இருந்து 5 ரீச் பண்ணணும்னா நீங்க 3 யூனிட்ஸ் மேல டிராவல் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா 2, 2ல இருந்து நீங்க 5, 2 ரீச் பண்ணா நீங்க மேல 3 யூனிட்ஸ் டிராவல் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் என்னது, கியூன்ற பாயிண்ட் நீங்க என்னன்னு கூப்பிடலாம், 0, 2 அப்படின்னு கூப்பிடலாமா? கண்டிப்பா கூப்பிடலாம். இதை நீங்க 0, 5 கூப்பிடலாம். ஸோ இது வந்து y ஆக்சிஸ். ஸோ x ஈக்குவல் டு 0 அப்படின்ற லைனு. ஸோ இந்த லைன்ல இருந்தா என்ன, இது வந்து என்னது, parallel டு y ஆக்சிஸ்னா x ஈக்குவல் டு 2. ஓகேவா. x ஈக்குவல் டு 2. ஓகேவா. இந்த லைனு. ஸோ இந்த லைன்ல இருந்தா என்ன, இது வந்து 2, 2, 2,5 இது வந்து 2,2. ஓகேவா. ஸோ 2,2ல இருந்து நீங்க 2,5 ரீச் பண்ணனாலும் நீங்க மேல 3 யூனிட்ஸ் டிராவல் பண்ணணும். இல்லைன்னா 0,2ல இருந்து 0,5 ரீச் பண்ணனாலும் நீங்க மேல 3 யூனிட்ஸ் டிராவல் பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஒன்று தான், வேற வேற லைன்ல இருக்கு. பட் இந்த லைன் செக்மெண்ட்டை நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைன் செக்மெண்ட் மட்டும் அப்சர்வ் பண்ணீங்கன்னா அது இங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் ஒன்று தான். அந்த ஒரிஜினல் லென்த் ஆஃப் லைன் செக்மெண்ட் மாறாது. ஓகேவா. நீங்க ஷிஃப்ட் பண்றதுனால அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ பேசிக்கா இந்த லைன் செக்மெண்ட்டை நீங்க ஷிஃப்ட் பண்றதுனால ஒன்றும் மாற போறது இல்லை, இப்படியே தான் இருக்கும். இந்த லைன்ல இருந்தாலும் சரி, இல்ல இந்த லைன்ல இருந்தாலும் சரி, ஆன்சர் ஒன்று தான். ஓகேவா. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் மாறாது. ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹாரிசான்டல் லைனோட லென்த் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ 2 கோஆர்டினேட்ஸ், அதாவது ஒரு ஹாரிசான்டல் லைன்ல இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 கோஆர்டினேட்ஸ், 2 எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லைன்ல 2 எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியும். இப்படி கொடுத்தாலும் நமக்கு இப்போ இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்படி கொடுத்திருந்தாலும் நமக்கு இப்போ எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்திருந்தாலும் நீங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதுதான் அடுத்த வீடியோல கத்துக்க போறோம். சப்போஸ் லைனே ஸ்லாண்டிங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்க கண்டுபிடிக்க கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஆன் பிளேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணணும். ஸோ வெர்டிகலா இருந்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், y2 - y1 அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அது மாடுக்குள்ள போடணும். ஸோ பாயிண்ட் கியூன்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட் PQன்னு வச்சுக்கோங்க. இது P, இது Q, இது x1. இதை எப்படி கூப்பிடலாம், x2, y2ன்னு கூப்பிடுங்க. அப்புறம் இது x1, y1 கூப்பிடுங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நீங்க பண்ணணும், என்ன பண்ணணும், y2 - y1 போடணும், அவ்வளவுதான். ஸோ PQ இஸ் நத்திங் பட் mod ஆஃப் y2 - y1. இப்போ மேல அந்த ஹாரிசான்டல் லைன்ல நீங்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டை நான் நேம் பண்ணிக்கிறேன். இது வந்து x1, y1 வச்சுக்கோங்க. x1, y1. இது வந்து x2, y2ன்னு வச்சுக்கோங்க. இல்ல x1, ஓகே, அதே சும்மா பேருக்கு தானே வச்சுக்கோங்க, x2, y2. ஸோ தீஸ் 2 பாயிண்ட்ஸ் ஆர் டிஃபரெண்ட். நான் வெறும் அதே வேரியபிள்ஸ் யூஸ் பண்றேன், பட் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இந்த டிஸ்டன்ஸ் இங்க கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், டிஃபரன்ஸ் பிட்வீன் x கோஆர்டினேட்ஸ் போடணும், அவ்வளவுதான். ஸோ mod ஆஃப் x2 - x1 போடணும். ஏன் நான் மாடு போடுறேன், ஏன்னா நமக்கு எது பெருசுன்னு தெரியாது. சப்போஸ் x2 வந்து x1ஓட கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும். பட் மாடுக்குள்ள நீங்க நெகட்டிவ் நம்பர் போட்டாலும் ஓவரால் ஆன்சர் பாசிட்டிவ் தான் கிடைக்கும். ஓகேவா. ஸோ -2ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், mod ஆஃப் -2 இஸ் நத்திங் பட் +2, அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நம்ம ஹாரிசான்டல் லைன்ல 2 எண்ட் பாயிண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டோம்.
இதே மாதிரி வெர்டிக்கல் லைன்ல 2 எண்ட் பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்தாலும் நமக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க கத்துக்கிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்லாண்டிங்கா 2 பாயிண்ட் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ சப்போஸ் இப்படி இருக்குன்னா நான் காமிக்கிறேன் ப்ராப்பரா. சப்போஸ் இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதா நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.